வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைய தினம் நாடு கடந்த அரசின் கடந்த கால விஷயம் பற்றிய ஒரு மீள்பார்வையுடன் கூடிய இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை தொட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இந்த தேர்தலில் இறுதியாக என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்றும், அது மட்டுமல்ல கடந்த சில தினங்களாக நாடு கடந்த அரசில் அங்கத்தவர்களாக இருந்த அமைச்சராக இருந்தவர்கள் மற்றும் சில வேலை திட்டங்களில் பங்காற்றியவர்கள், இதன் உருவாக்கத்துக்கு ஆரம்ப காலத்தில் செயல்பட்டவர்கள் போன்ற பலருடனான ஒரு கலந்துரையாடல் ஏற்பட்டது. இந்த கலந்துரையாடல்களில் இன்றைய தினம் அங்கு பல விஷயங்களை பற்றி மிகவும் காத்திரமான விஷயங்கள் கலந்துரையாடி பரிமாறப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் நாடு கடந்த அரசு என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது, அதன் செயற்பாடு எப்படியான ஒரு படிமுறையில் செல்ல வேண்டும் என்கின்ற பொறிமுறையெல்லாம் அங்கு வகுக்கப்பட்டிருந்தன. அதற்காக பல அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி அறிக்கை தயாரித்து சிறந்த தளமிட்டிருந்தார்கள். அந்த தளத்தின் அடிப்படையில் அத்துடன் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் தளமாக கொண்டுதான் அது முன்மொழியப்பட்டது. அந்த வகையில் 2010 நடைபெற்ற தேர்தல் பாரிய சவால்களுக்கு மத்தியில், குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பாரிய பங்காற்றிய புலம்பெயர் தேசத்து மக்களின் ஒரு அங்கீகாரத்துடன் அது உருவாக்கம் பெற்றது. அந்த நேரத்தில் மக்கள் காலநிலையை பொருட்படுத்தாது எங்களுக்கு ஒரு அரசியல் வழி அங்கு இருக்கின்றது, அங்கிருக்கும் சட்டத்திட்டத்துக்கு அப்பால் உலக ஜனநாயக விழுமியங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாடும் நாடுகளில் அந்தந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய இந்த நாடு கடந்த அரசு என்பது பலங்கொண்டு ஒரு அரசு என்றாலும் அரசை போன்று செயற்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. எனவே இது கட்டாயம் நமக்கு தேவையான அந்த மக்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அது உருவாக்கி கொடுக்கப்படும் போது அந்த மூதறிஞர்கள் சிறந்த ஒரு அறிக்கையை தயாரித்து கொடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கையில் பல சரத்துக்கள் வெளிப்படையாக எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதை எந்த அளவுக்கு மக்கள் பிரதிநிதிகள் என வந்தவர்கள் புரிந்து கொண்டார்களோ தெரியவில்லை. ஆனால் நடைமுறையில் அந்த அறிக்கைகள் அதன் பின் 2010 உருவாக்கிய நாடு கடந்த அரசின் அரசாங்கம், அவை, மந்திரி சபை என யாப்பு என எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தன. அதற்கு அமைய நிகழ்ச்சி நிரல்கள் சரியாக தொடரப்படாததால் அறிக்கை ஒரு பக்கம் கிடப்பில் போட்டுவிட்டு செயற்பாடு மறுபுறத்தில் வேறு விதமாக சென்றது. அங்கு அந்த அரசுக்குரிய முக்கிய ஆயுதமாக இருந்தது மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே இதுதான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்கள் எடுத்து செல்ல வேண்டிய பாரிய பணியும், புலம்பெயர் தேசத்து மக்களை இந்த வேலை திட்டத்தில் ஒருங்கிணைச்சு பெரியொரு சக்தியாக மாறி இல்லை நீங்கள் யார்? நான் பிஸியாக இருக்கிறேன், பேருந்துக்காதீங்க. இந்த வகையில் இந்த நாடு கடந்த அரசின் செயற்பாடுகள் அனைத்தும் திட்டமிட்ட முறையில் திசை திருப்பப்பட்டதனால் அதற்குள் வந்திருந்த இளைய தலைமுறையினர் தங்களது வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டிய மூத்த உறுப்பினர்கள் பல சதிகளை மேற்கொண்டு நாடு கடந்த அரசுக்குள் குழுவாதத்தை தோற்றுவிட்டு, அதிலும் குறிப்பாக இந்த அரசில் முதலாவதாக குறிப்பிடப்பட வேண்டியவர் அவைத்தலைவர் பொன்பால்ராஜ் அவர்கள். இவர் கனடாவிலிருந்து பிரதிநிதிப்படுத்துவர். இவர் அந்த அவையை நடுநிலைமை வைத்து அவையில் வரும் பிரச்சனைகளுக்கு நடுநிலையாளராக முன்னெடுத்த வேண்டியவர். இவர் பக்கசார்பாகவும் தனக்கு பிடித்தமில்லாதவர் மீது பழிவாங்கலும் பின்கதவால் பல சதிகளை மேற்கொண்டும் முதல் சூத்திரதாரியாக நாடு கடந்த அரசில் பல சதிகளை மேற்கொண்டு அங்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி நாடு கடந்த அரசிற்குள் பிளவுகளை ஏற்படுத்தியிருந்தார்.
இதிலே நாடு கடந்ததில் வந்தவர்கள் வெளியேறியவர்கள் ஒரு புறம் ஆரம்பத்தில் ஜனநாயகனி என்று அதை பற்றி நாங்கள் தொட வேண்டிய அவசியமில்லை. இதிலிருந்து செயற்பட்டவர்களை சரியான விதத்தில் அரவணைத்து தொடர்ந்து அதை பலம் கொண்டு செல்லவிட முடியாமல் அடுத்ததாக இருந்த நிதியமைச்சர் ஆஸ்திரேலியாவிலிருந்து செல்வநாதன் என்பவர் நாடு கடந்த அரசின் முக்கிய ஆயுதம் இந்த மனித உரிமை சம்பந்தமான விஷயத்தில் முற்றிலும் தடையான விதத்தில் முற்றிலும் அதை செயற்பட விடாமல் வேறு திசை திருப்பும் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து நாடு கடந்த அரசை பலவீனப்படுத்தினார். அதை சேர்ந்த நிதியையும் தனது விருப்பப்படியும் தனக்கு விரும்பிய நண்பர்கள், குறிப்பாக ஊடகத்துறை அமைச்சர், பிரதமரின் செக்ரட்டரியாக சுவிஸில் இருந்த சுயிந்தன், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ஒரு அவையில் நடக்கும் குறிப்புகளை எடுத்து பதிவு செய்து உறுப்பினருக்கு அனுப்பும் ஒரு அட்மின் வேலை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சுயிந்தன் நாடு கடந்த அரசில் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு முரணாக கிட்டத்தட்ட முதல் வருடம் 24,000 தொகை பணம் பெற்றிருக்கிறார். பின்னர் சுவிஸில் நாதம் வானொலி சேவைக்கு வானொலி சேவையை செய்வதென மக்களிடம் பணம் சேர்த்திருக்கிறார். அதற்கான கணக்கு வெளியிடப்படவில்லை. நாடு கடந்த அரசு உறுப்பினர்களுக்கு செல்லும் இமெயில்களை ஹேக் பண்ணி அவர்களுடைய தொடர்புகளை முடக்கி பல முறைகேடுகளான ஒரு நாகரிகம் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அவர் பிரதமரின் செக்ரட்டரி என்று நெப்பில் அவர் நினைத்ததெல்லாம் செய்யலாம் என்ற விதத்தில் நாடு கடந்த அரசு உறுப்பினர்கள் மத்தியில் பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தியிருந்தார். இதனால் அவை உறுப்பினர்கள் தங்களது தொடர்புகள், தங்களது செயற்பாடுகள் எதையுமே நம்பி சரிவர செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்து இந்த நிதியமைச்சருடன் இணைந்து இந்த நிதி கையாடலில் ஈடுபட்ட சுவன்ராஜ் இங்கே இருக்கின்றார். இவர் பிரான்சில் வதிவிடம் கொண்டவர். இங்கே வெளியிடப்பட்டிருக்கும் இருக்கையில் இங்கே இருக்க சுதர்சன் சிவகுருநாதன், இவர் நாதம் ஊடக சேவை என்றை உருவாக்கி பின்னர் நாடு கடந்த அரசில் உதவி பிரதமராக இருந்து பிரதமரிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசி அமைச்சராயிருந்த சாம் சங்கரசிவத்தை தூக்கியிருந்து அமைச்சருக்கே தெரியாமல் இவர் உதவி அமைச்சராக இருந்த நாடு கடந்த தகவல்துறை அமைச்சராக உருவெடுத்து அங்கு பல நிதி மோசடிகளை செய்திருந்தார். இது மட்டுமல்ல, பிரான்சிலே நாதமூட சேவையில் வந்த விளம்பரங்கள், சுவிஸிலிருந்து வந்த விளம்பரங்கள் போன்றவற்றுக்கு இவர் பெற்றுக்கொண்ட பணங்கள் கணக்கில் எடுக்கப்படவில்லை. இவர் அந்த இணையதளம் ஒன்றை நடத்துவதற்கு 16,000க்கு மேற்பட்ட பணத்தை பெற்றுக்கொண்டது. இதுவே எனது கடந்த கால வரலாற்றில் ஒரு இணையதளம் நடத்துவதற்கு பாரிய நிதியை பெற்று ஒருவர் மோசடி செய்தது. இது பெரிய ஒரு குற்றம். இன்று தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் காலத்தில் இப்படியான ஒரு இணையதளத்தை, இப்படியான ஒரு சமூக அமைப்பு எத்தனையோ எளிய சமுதாயத்தை ஒருங்கிணைத்து மிகவும் இலகுவாக குறைந்த செலவில் நடத்தி கொண்டிருக்கலாம். இன்று நீங்கள் நேரடியாக பார்க்கும் இப்படியான இணையதள சேவை லண்டனில் இருக்கும் நமக்கு இதை ஆரம்பிப்பதற்கு பெருந்தொகை பணம் தேவையில்லை. இப்படியான ஒரு சேவை ஆரம்பிப்பதற்கு வெறும் 50 பவுன் இணையதளமும் ஒரு IPTV சேனலோ அல்லது இன்டர்நெட் டிவியோ நடத்துவதற்கு 1000 பவுண்ட்ஸுடன் ஆரம்பித்து விடலாம். இதே போல் ஒன்றை நாங்கள் இலகுவாக நடத்திவிடும். இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் இன்று இலகுவாக இருக்கும்போது மக்களது நிதியை இவர் பாரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். இது இங்கு கடந்த வாரம் கலந்துரையாடும் போது பல விதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அடுத்து நாடு கடந்த அரசில் லண்டனை பொறுத்தவரை லண்டனில் பாரிய பொறுப்பில் இருக்க வேண்டிய மாவீரர் அமைச்சு அவர் மேடைகளில் முதலை கண்ணீர் வடித்து மக்கள் முன் கைதட்டலுக்காக வார்த்தைகளை அள்ளிக்கொட்டியிருந்தார். ஆனால் நடைமுறையில் அவர் எதையும் சரிவர செய்யவில்லை. இவர் கடந்த காலத்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உதவியாக இருந்தவர். குறிப்பாக இவருடைய சொத்து இருக்கிறது மக்களது, அதை நாடு கடந்த அரசுக்கு பயன்படுத்துவதற்கு இவர் முன்வரவில்லை. எனவே இது மக்களது சொத்தை தன்வசப்படுத்தி அதில் வயிறு வளர்க்கும் ஒரு கூட்டத்தில் ஒருவராகத்தான் இவரை பார்க்கின்றேன். இவர் அதை நாடு கடந்த அரசின் முன்னேற்றத்துக்கு வெளிப்படையாக வந்து ஒப்படைக்கவில்லை. இது பாரிய குற்றம். அடுத்து இவர் கடந்த காலங்களில் மாவீரர்களுக்கு குடும்பங்களுக்கு பல செய்வதாக உறுதிமொழி அளித்திருந்தார். கடந்த மாவீரர் உரையிலும் என்னிடம் அந்த காணொளி இருக்கிறது. அங்கு இவர் கடந்த மாவீரத்திலிருந்து கடந்த மே 18க்குள் பெரியொரு வேலை திட்டத்தை நிறைவேற்றுவதாக வச்சிருந்தார். அது சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கையும் எங்கும் எந்த ஊடகத்திலுமோ அல்லது நாடு கடந்த இணையதளத்திலோ வரவில்லை. இங்கு அடுத்து ஒரு சிலர் இதிலே பார்க்க போனால் மகளிர் வழிவார் அமைச்சு
இவவை பொறுத்தவரை எந்த ஒரு அமைச்சு எடுத்து வேலை திட்டம் செய்தாலும் அதை கையிலேந்தி கொண்டு எங்கு சென்று மக்கள் முன் காட்டி இலகுவாக மக்களை கவர்ந்து அங்கு படம் எடுத்து விளம்பரப்படுத்தும் ஒரு விளம்பர பிரியை. இவரை பலர் ஒரு விளம்பர பிரிஜையாகத்தான் பார்க்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு நாடு கடந்த அரசுக்காக ஃபண்ட் ரேசிங் டின்னர் லண்டனில் வைத்தபோது வெளிவந்த அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் எந்த ஒரு சாதாரண மனிதனும் அந்த புத்தகத்தை தட்டி பார்த்தால் அங்கு இவரது பல வர்ண படங்கள் பல ஆங்கிள்களில் எடுத்து வெளியிடப்பட்டது தான் தெரிகிறதே தவிர அங்கு நாடு கடந்த அரசின் அமைச்சரவையிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் வேலை திட்டங்கள் ஒரு சரியான பாதையில் திட்டமிடப்பட்டு காலவரையறப்பட்டு எதுவுமே நடத்தியதாக அந்த நூலில் இல்லை. அடுத்து நாடு கடந்த அரசில் கடந்த காலத்தில் யோகி, மணிவண்ணன், நிர்மல் இவர்கள் மூவரும் இந்த அமைச்சில் உறுப்பினர்களாக வந்தார்கள். அதாவது முன்பிருந்தவர்கள் இருந்து விலகி சென்றபடியால் நீக்கப்பட்டபடியால் இவர்கள் மேலே அதில் வந்தார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் அந்த நாடு கடந்த அரசில் உறுப்பினராகிய பின் எந்த ஒரு அவை கூட்டத்திலும் எழுத்து வடிவில் ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து அதை அமைச்சரவைக்கு எடுத்துச் சென்று அதை நடைமுறைப்படுத்தும் திட்டங்கள் எதுவும் சரியாக இருக்கவில்லை. இறுதி நேரத்தில் ஒரு மாநாட்டை ஏற்படுத்தினார்கள். இந்த மாநாட்டில் கலந்துரையாடிய அத்தனை பேரும் ஏற்கனவே நாடு கடந்த அரசில் உருவாக்கத்துக்கு பாடுபட்டவர்களால் நாடு கடந்ததுக்காக பல துறையில் இரகசியமாக வேலை செய்து